வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2026. இன்னைக்கு டேட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு முதல்ல கிரேடு வைஸாக பார்க்கலாம். அடுத்ததாக என்ன ரேட்டுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். முதல்ல தேர்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு 150 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 250 ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விலை வந்து போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 340, 350 இந்த ரேட் வரையும் பார்த்தீங்கன்னா ஏலம் வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 490 ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் நடந்த ஏலத்தில் விலை வந்து போயிருக்கு. அண்டு என்ன ரேட்டுக்கு அதிகமாக தக்காளி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 200, 210, 220, 230 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. அண்டு அதே போல் செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொஞ்சம் ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 280, 290, 300 இந்த ரேட்டுக்கு போகுது. அண்டு செகண்ட் குவாலிட்டிலே நல்ல ஃபைன் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 230, 240, 250 330, 340, 350 அந்த ரேட்டுக்கு வந்து போகுது. அண்ட் அதே போல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்க்குறப்ப கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 380, 390, 400, 410 இந்த ரேட்டுக்கு போகுது. அண்ட் அதிலே நல்ல ஃபைன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 460, 470, 480, 490 ஏதோ ஒரு சில லாட் வந்து போயிருக்கு. மற்றபடி இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோலாரில் தக்காளியோடைய விலை நிலவரமாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.